வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. பிரியமானவர்களே, நான் வேதத்தை முழுமையாய் வாசிக்கும் போது இந்த 40 நாள் எனக்கு ஒரு விசேஷிதமாய் தெரிந்தது. அதை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறேன். நோவாவின் நாட்களில் 40 நாள் இரவும் பகலும் பெருமழை பெய்ந்தது. நோவா 40 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்தார். கானான் தேசத்தை சுற்றி பார்த்தது 40 நாள். என்னாகமம் 13:25 வாசிக்கிறோம். ஒரு குற்றவாளியை அவனை 40 அடி வரைக்கும் அடிக்கலாம். உபாகமம் 25:3 வாசிக்கிறோம். பெலிஸ்தன் அதாவது கோலியாத் காலையிலும் மாலையிலும் 40 நாள் இஸ்ரவேல் ஜனங்களை வந்து வந்து நிந்திப்பான். 1 சாமுவேல் 17:16 வாசிக்கிறோம். எலியா 40 நாள் இரவும் பகலும் ஒரே பர்வதம் மட்டும் நடந்தான். 1 ராஜாக்கள் 19:8 நாம் வாசிக்கிறோம். யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் சுமக்க வேண்டும். எசேக்கியேல் 4:6 வாசிக்கிறோம். 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். அப்போஸ்தலர் 11:24 வாசிக்கிறோம். காலேப் வேவு பார்க்க அனுமதிக்கிற போது அவருக்கு 40 வயதாய் இருந்தது. 40 வருஷம் இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் அலைய பண்ணினார். என்னாகமம் 32:13 வாசிக்கிறோம். 40,000 பேர் யுத்தம் பண்ணும்படி போனவர்கள். யோசுவா 4:13 வாசிக்கிறோம். 40 வருஷம் அமைதியாயிருந்தது. நியாயாதிபதிகள் 5:31 வாசிக்கிறோம். சவுல் மகன் இசபோத் ராஜாவாகிற போது 40 வயதாயிருந்தான். 2 சாமுவேல் 2:10 நாம் வாசிக்கிறோம். தாவீது ராஜாவாக 40 வருடம் அரசாண்டான். 2 சாமுவேல் 5:4 வாசிக்கிறோம். 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்திரத்திலே முச்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே தரிசனமானார். அப்போஸ்தலர் 7:30 நாம் வாசிக்கிறோம். மோசே 40 வருஷம் வனாந்திரத்திலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்போஸ்தலர் 7:36 வாசிக்கிறோம். தேவன் அவர்களை விட்டு விலகி வானசேனைக்கு ஆராதனை செய்ய ஒப்பு கொடுத்தது 40 வருஷம். அப்போஸ்தலர் 7:42 நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம் வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்வோம். அதை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென்.